கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல தூய ஆவியே துணையாக வருவே, இறைவல்லமையும் இறைஞானத்தையும் இறைவா என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவே, இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவா என்னில் பொழிந்தருள்வே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை திருவிவிலியத்திலே இருந்து நாங்கள் வாசித்து தியானித்து அதன் மறைவுண்மைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருகிறீர் சாமி. இதை வந்திருக்கின்ற கேட்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் தந்து மனதின் பாரங்களை கீறல்களை மாற்றி அகற்றி எங்கள் குற்றங்களை மன்னித்து இதோ அடியேன் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பலவீனன், பலனற்றவன். நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசப்போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் மிக அழகாக போலி திருத்தூதர்களை பற்றி சொல்லுகிறார். இந்த போலி திருத்தூதர்கள் எப்படி வசனங்களை திரித்தும் மறித்தும் கூறுகிறார்கள் என்பதை அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். திருச்சபையை, இந்த குட்டி திருச்சபையை, குறிப்பாக நம்முடைய இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு கூட அதை எப்படி எடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு என்ற மணவாளனுக்கு கன்னிமை குன்றா ஒரு மணவாட்டியை படைப்பதில் அடங்கியிருக்கிறது. நற்செய்தியின் தம்பதியர்கள். அல்லேலூயா. நற்செய்தியின் தம்பதியர்கள் நற்செய்திக்காக இயேசுடைய மணவாட்டிகளாக, இயேசுடைய மணவாட்டிகளாக நம்மை மாற்றுவதற்காக அந்த ஒரு அழகான அந்த மணவாளன் மணவாட்டி என்ற உறவில் கிறிஸ்தவர்களை இணைப்பதற்காக பவுல் பெரும் பாடுபட்டார். அல்லேலூயா. ஆனால் ஒரு சில போலி போதகர்கள் நற்செய்தியை திரித்து கூறி இந்த திருமண உறவிலிருந்து அவர்களை பிரித்து விட்டனர். அல்லேலூயா. இவர்களை பவுல் ஏவாளை ஏமாற்றிய பாம்புக்கு ஒப்பிடுகிறார். ஏவாளை ஏமாற்றிய பாம்பு பிரித்து சொல்றாரு. எப்படி ஏவாளை பார்த்து இந்த பழம் ஏன் சாப்பிடக்கூடாது, கேள்விகளை கேட்டு மறை உண்மைகளை திரித்து மறித்து கூறி இதை பார்த்தால் இதை சாப்பிட்டால் பார்ப்பதற்கு அழகாயும் சுவைப்பதற்கு இனிமையாயும் இருக்கிறது, இதை நீ சாப்பிட்டினா உன் கண்கள் திறந்துடும், கடவுளை போல ஆயிடுவே என்று சொல்லி மாற்றி சொல்லுகிறது. தொடக்க நூலிலே பார்க்கிறோம். பவுல் இந்த இடத்துல ஏவாளை ஏமாற்றி அந்த பாம்புக்கு ஒப்பிடுகிறார். தன்னலம் மறந்து மனிதர்களை
இந்த மன உறவில் முறிவின்றி காத்து வரும் தன்னலம் துறந்து தன்னலம் மறந்து இந்த குடும்பத்தை, இந்த இடைவிடா சகாய மாதா குடும்பம் சபையை காத்து வரும். எந்த விதமான மன உரிவுமின்றி பிரிவுமின்றி காத்து வரும் இறை பணியாளர்களே உண்மையானவர்கள். அல்லேலூயா. உண்மையான பணியாளர்கள் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்களே உண்மையான பணியாளர். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது செய்து கொண்டிருக்கிறவர்களே அது உண்மையான பணியாளர். நம்ம லூக்கா நற்செய்தியில் பார்க்கிறோம். அதனால தான் சொல்றாரு, 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 11:3. ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். ஆமென். இதை நீங்கள் வாசிக்க பிரியதர்ஷினி ரிப்பீட் பண்ணுங்க. அப்போ 2 பேருக்கும் அது வாசிக்க மக்கள் எல்லாருக்கும் அந்த வசனம் உள்ள போய் சேரும். வாசிக்கலாம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். ஆமென். ஆமென். பாம்பின் சூழ்ச்சியினால் ஏவா ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். இன்னைக்கு போலி போதர்கள், போலி இறைவாக்கினர்கள் அங்காங்கே இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்றாரு 5ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன் என்று சொல்றார். 6ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, எங்களை போன்று பணியாற்றுவதற்காக காட்டி தம் பணியில் பெருமை அடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காதிருக்க நான் இப்போதும் செய்வதை தொடர்ந்து செய்து வருவேன். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்தில், ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா கேட்கிறார். இன்னைக்கு இடைவிடா சகாய மாதா குழுவில் 5 ஆண்டுகளாக இந்த கூகுள் மீட் பிரேயர் நடக்குது சொன்னா, எந்த ஊதியமும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஊதியம் எதுவும் இல்லாமல் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். எத்தனை கேவலங்கள், எத்தனை பேச்சுகள், எத்தனை முரண்பாடுகள், அத்தனையும் தாங்கி உங்ககிட்ட வந்து 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 உங்களை தாங்கி 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 இந்த நிலையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நான் செய்த பாவமா? இதுதான் நான் செய்த பாவமா? 8ஆம் வசனம் சொல்ற இன்னும் அழகா, நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபை பெற்றுக்கொண்டேன், உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். 9ஆம் வசனத்தை இன்னும் அழகா சொல்றாரு, நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை, எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை.
என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். 9ஆம் வசனம் கடைசி வார்த்தை. என்று ஆவியானவர் என் வாயிலாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் அறிவிக்கிறார். எவ்வித செலவுமின்றி, எவ்வித செலவுமின்றி உங்களுக்காக. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சண்டை சச்சரவுகள், எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது அவருடைய கட்டாயம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு, இதை நான் செய்யவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு. எத்தனையோ சாத்தான் பாம்பின் சூழ்ச்சிகளைப் போல, ஏவாளை ஏமாற்றியது போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழி விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையும் தூய்மை இழந்து விடுவீர்களோ என பயப்படுகிறேன். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. எப்படியாவது பசாசு எங்கேயாவது போந்து, எங்கேயாவது எப்படியாவது அதை விலக்கி, எப்படியாவது நற்செய்தி ஊழியத்தை உடைக்க பார்க்குறான். உடைந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் ஒரு அறிவிலி என எவரும் எண்ண வேண்டாம். அவ்வாறு எண்ணினால் நான் அறிவிலியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஊழியம் விட்டு போக முடியாது, ஆண்டவர் கொடுத்தது. அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தமக்குத்தாமே சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவராவர். ஆண்டவருடைய நற்சான்று எனக்கு உண்டு. அல்லேலூயா. இது கட்டாயம், இது கட்டாயம், கட்டளை, செய்தாக வேண்டும். ஆமன் பாதர்களே. அதனால தான் 11ஆம் வசனம் சொல்றார், ஏன் இப்படி சொல்கிறேன், உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். அல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நான் இவ்வாறு பெருமையாய் பேசுவது ஆண்டவரின் தூண்டுதலால் அல்ல, மாறாக நான் ஒரு அறிவிலியாய் இருப்பதால் தான். 18ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, பலர் உலக சார்ந்த முறையில் பெருமை எடுத்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப 19ஆம் வசனம் சொல்றார் பாரு, நீங்கள் அறிவு கூர்மை உள்ளவர்கள் அல்லவா? அப்ப அறிவிலிகளை மனமுவந்து பொறுத்து கொள்பவராயிற்றே. நான் அறிவிலிதான், நீங்கள் என்னை மனமுவந்து பொறுத்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லி தூய பவுல் சொல்றாரு. நீங்களாம் புத்திசாலியாச்சு, ரொம்ப புத்தி படைச்சவங்களாச்சு. நீங்கள் அறிவு கூர்மை உள்ளவர்கள் அல்லவா? அறிவிலிகளை மனமுவந்து பொறுத்து கொள்பவர்களாயிற்றே, ரொம்ப புத்திசாலியாச்சு. அதனால தான் 20ஆம் வசனம் சொல்றார், வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தை 2 பேரும் மாறி மாறி யாராவது. அடிமைப்படுத்தினாலும் சுரண்டினாலும் உங்களுக்கு கண்ணி வைத்தாலும் உங்களிடம் இருமாப்போடு நடந்து கொண்டாலும் உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். மீண்டும் வாசிக்கலாம். யாராவது உங்களை, மீண்டும் வாசிக்க, நான் பதில் சொல்கிறேன். யாராவது உங்களை அடிமைப்படுத்தினாலும் சுரண்டினாலும் உங்களுக்கு கண்ணி வைத்தாலும் உங்களிடம் இருமாப்போடு நடந்து கொண்டாலும் உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். ஆமென். இப்படியெல்லாம் செய்ய நான் வலுவற்றவர்களே. இது அவமானத்திற்குரிய ஒன்றுதான். அல்லேலூயா.
பாருங்க என்ன அழகா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க ஊழியத்தில். அல்லேலூயா. Hallelujah. 23ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா, நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயில் நின்றேன். பவுல் சொல்றார் பாருங்க, அவருடைய பணியில் என்னென்னலாம் பிரச்சனை பாருங்க. நான் மதியீனம் தான்ப்பா, நான் முட்டாள் தான்ப்பா, நீங்களா புத்திசாலிங்கப்பா, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் தாப்பா, எல்லாத்தை விட நான் அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாக அடிபட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், சாவின் வாயிலில் நின்றார். இன்னைக்கு நானும் அதை பெருமையாக சொல்லுவேன், நானும் சாவில் வாயில் நின்று நின்று வெளியில் வந்தேன். அல்லேலூயா. 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்றுக்குரிய 40 அடி அடித்தார்கள். 39 அடி 5 முறை. 3 முறையால் தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்துவர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பவுல் சும்மா 14 திருமுகங்களை எழுதலை, எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி கொண்டு சேர. அப்போ நீங்கள் கொஞ்சம் சோறு விட்டுட்டா, கொஞ்சம் இவங்களை பண்ணி பேசிட்டா, ஆமன் பாதர்களே, எவ்வளவு வேதனை பாருங்க. ஊழியம் செய்யும் போது உலக காரியத்துக்காக நீ ஊழியம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான் பண்ணுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது ஒரு நாள் வீண் போகாது. 1 கொரிந்தியர் 14, 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. நேரம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கணும். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரி, யாரா ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் எனவேங்கிறீங்க, ஒருத்தர் ஆமேனுங்கிறீங்க, நிறுத்துறீங்க. வாசிங்க. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாக எப்போது செய்க, அப்பொழுது நீங்கள் மீட்படைவீர்கள். அதனாலதான் 29ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனத்திலே, பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசித்தாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. எவ்வளவு வேதனை பாருங்க பவுலுடைய துன்பங்கள். 29ஆம் வசனம் சொல்ற பாருங்க, யாராவது வலுவற்று இருந்தாலும் நானும் அவரை போல் ஆவதில்லையா. ஒருத்தருக்கு ஒரு வேதனை துன்பம் பாடு வரும் பொழுது அது நம்முடைய வேதனையாக நாம் கருதாத. பவுல் அப்படி தான் சொல்றார், யாராவது வலுவற்று இருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா. யாராவது பாவத்தில் விழுந்து இருந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா. அதான் சொல்றாரு பாருங்க. 30ஆம் வசனம் வாசிப்போம். 30ஆம் வசனம், நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என்னுடைய வலுவின்மையை பற்றி தான் பெருமை பாராட்ட வேண்டும். நான் சொல்வது பொய்யல்ல, இதை ஆண்டவர் இயேசுவின் தந்தையாம் கடவுளே அறிவார். அல்லேலூயா.
அவர் என்றென்றும் போற்ற பெறுவாராக. போற்ற பெருக என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். அல்லேலூயா. இன்னவருடைய வேதனைகள் பாருங்க. அவரை தமஸ்குவில் கீழிருந்த ஆளுநர் அவரை பிடிக்க நகர வாயில் காவல் வைத்தார். நகர மதில் இருந்த பாலுக்கணி வழியாக கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவர் கைக்கு தப்பினார். எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அதனால தான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, 1ஆம் வசனம், பெருமை பாராட்டுதல் பயனற்றதே, ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேச போகிறேன். பெருமை பாராட்டுதல் பயனற்றதே, ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேச போகிறேன். அல்லேலூயா. ஆமன்பாதர்களே, அதை குறித்து தான் அவர் சொல்றாரு. பவுலுக்கு கிடைத்த காட்சிகளும் வெளிப்பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. வலுவின்மையால் பெருமை பாராட்டிய பவுல் இப்பொழுதும் காட்சிகளிலும் வெளிப்பாடுகளிலும் பெருமை அடைகிறார். அதனால தான் 14 ஆண்டுகளுக்கு முன்பு 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்ட ஒரு அனுபவத்தை இவர் இங்கே குறிப்பிடுகிறார். இது ஏதோ ஒரு 3ஆமவருக்கு நடந்ததாக விவரிக்கப்படுகிறது. தற்பெருமையை தவிர்க்க அவர் கையாளும் ஒரு உத்தி இதுதான் என்றே தெரிகிறது. இல்லையா? எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. 3-4 வசனத்தை வாசிப்போம். 12ஆம் அதிகாரம். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யானறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். ஆமென். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போ என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதை விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட ஒப்புரவற்ற வெளிப்பாடுகளால் நான் ஈரமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. இப்போ பவுல் சொல்றார் பாருங்க, 8-9 வசனத்தை வாசிக்கலாம். அதை என்னிடம் இருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆமென், ஆமென், ஆமென். அதை என்னிடம் இருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த பாடு, எடுத்திருக்கப்பா, இது எனக்கு தேவையில்லாத ஒன்று என்று சொல்லி வேதனையோடு சொல்றார். 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதன் போல இருந்தது. அதை நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வேண்டினேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் கடவுள் அவனை பார்த்து சொல்லுவது, அவர் என்னிடம், ஆண்டவரிடம், என் அருள் உனக்கு போதும், வல்வின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். அல்லேலூயா. பெலவானே, பெலன் தருபவரே, பெலவினன் என்று சொல்லி
பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே. பலவீனனாய் இருக்கிற ஆண்டவரே, பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய் இருந்தாலும் உமக்கு அது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆதலால் நான் என் வலிமையை பற்றி தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை, நம்முடைய வீக்னஸ் என்ன, அதை குறித்து பெருமை பாராட்டும். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன பயம்? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் பயப்படணும். அல்லேலூயா. அவங்கவுங்க தனியாக தான் அங்கே கணக்கு கொடுக்க போகணும், யாரும் சேர்ந்து வரமாட்டாங்க. அவங்கவுங்களுக்குரிய சுமை அவங்கவுங்க தான் தூக்கணும். இந்த உலகத்தில் வேணா அப்படி இப்படி இருக்கலாம், தனியாக என்னுடைய பாடு, என் வேலை, எனக்கு உண்டானது சுமை எனக்கிட்ட தனியாக இருக்குது, நான் தான் அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். யாரும் கூட வந்து பரிந்து பேச மாட்டாங்க, யாரும் வந்து பரிந்து பேச மாட்டாங்க, யாரும் அந்த நேரத்தில் பேச மாட்டாங்க. அவர் சமூகத்தில் நான் நிற்கணும் தனியாக, அவருக்கு ஏற்புடையவனாய் நிற்கணும், அவருக்கு ஏற்புடையவனாய் நிற்க. அதனால தான் சொல்கிறாரு, ஆகவே என் வலுவின்மையில். 10ஆம் வசனத்தை வாசிப்போம் சப்தமாய். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். அல்லேலூயா. ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆமென். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இப்போ அழகா சொல்றாரு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யாராவது வலுவற்றிருந்தாலும் நான் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது வலுவற்றிருந்தாலும் நான் அவற்றை போல் ஆவதில்லையா என்று சொல்லி, யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? ஆமன்.